பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் காவலாளியான அஜித்குமார் தனிப்படை போலீசாரால் விசாரணை என்ற பெயரில் அடித்தே கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருப்புவனம் போலீஸ் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் 3வது நாளாக வெள்ளிக்கிழமை என்றும் விசாரணை நடத்தினார் நீதிபதி. ஜூன் 29ஆம் தேதி தனிப்படை போலீஸ் தாக்கியதால் மயக்கமடைந்த அஜித்குமாரை ஆட்டோவில் ஏற்றி தனிப்படை போலீசார் அழைத்து சென்றனர். அப்போது அஜித்குமாரை ஏற்றி சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் என்பவரிடமும் திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் அஜித்குமாரின் குடும்ப தரப்பு வழக்கறிஞரான கார்த்திக் என்பவரிடமும் மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் உடலை உடற்கூராய்வு செய்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்களான சதாசிவம் ஏஞ்சல் ஆகியோரிடம் விசாரணை நடத்திய நீதிபதி அஜித்குமாரின் உடற்கூராய்வு அறிக்கை குறித்தும் உடலில் இருந்த காயங்கள் மற்றும் அஜித்குமாரின் உயிர் எப்போது பிரிந்திருக்கக்கூடும் என்பது குறித்த தகவல்களையும் கேட்டு பதிவு செய்து கொண்டார். இதற்கிடையே அஜித்குமார் கொல்லப்பட்டதற்கு பின்னர் அவரது குடும்பத்தாரை மிரட்டி பேரம் பேசப்பட்டதாக குற்றம் சாட்டிய அஜித்குமாரின் குடும்ப வழக்கறிஞர் கணேஷ்குமார் பேரம் பேசப்பட்டதற்கான வீடியோ ஆதாரம் பலரது கைவசம் உள்ளதாக கூறி பகீர் கிளப்பினர். இந்த 2 மடப்புறத்தை சேர்ந்த நாடார் மகால் சிஎஸ் பாண்டியன் மகாலில் நடைபெற்றக்கூடிய அந்த கட்டாயப்படுத்தி விக்டிம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தி அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த சிசிடிவியும் நீதிமன்ற விசாரணையில் சமர்ப்பிக்கப்படும்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால் அது சம்பந்தமான ஆவணங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக ஐயாட்ட முறையாக தாக்கல் செய்யலாம். அஜித் குடும்பத்தாரிடம் சிவகங்கை மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளை பேரத்தில் ஈடுபட்டதாக அதிரடி குற்றச்சாட்டை சுமத்திய வழக்கறிஞர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட முன்னாள் எஸ்பி ஆஷிக் ராவத் ஒரு மண்டபத்திலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முகசுந்தரம் மற்றொரு மண்டபத்திலும் பேரம் பேசியதாக புகார் தெரிவித்தார். அந்த கட்டாயப்படுத்தி விக்டிம் ஃபேமிலியை கூட்டிட்டு போய் துன்புறுத்தி காவல்துறை எஸ்பி இறந்துகிட்டும் ஒரு மண்டபத்தில் எஸ்பி தலைமையிலையும் இன்னொரு மண்டபத்தில் டிஎஸ்பி தலைமையிலையும் அவங்கள துன்புறுத்தி காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது. அஜித்குமார் குடும்பத்தாரிடம் பேரம் பேசிய சம்பவத்தில் உள்ளூர் அரசியல்வாதிகளும் இருந்ததாக திடுக்கிடும் தகவலை கூறிய அவர் பேரத்தின் போது அஜித்குமார் குடும்பத்தினரை மிரட்டியும் கேட்கும் பணத்தை தருவதாகவும் கூறி துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டினார் வழக்கறிஞர் கணேஷ்குமார். திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தாவரவியல் துறை தலைவரான பேராசிரியர் நிகிதா தனது பணிகளை முறையாக செய்யாதது கல்லூரி நிர்வாகத்திற்கு கட்டுப்படாதது என அடுக்கடுக்கான புகார்களில் சிக்கி அவரை இடமாற்றம் செய்ய மாணவிகள் கோரிக்கை வைத்ததன் பேரில் 2024ஆம் ஆண்டு மே மாதம் கல்லூரி கல்வி இணை இயக்குநருக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பாக விசாரணை நடத்திய இணை இயக்குனர் நிகிதா மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து கல்லூரி கல்வி இயக்குநருக்கு விரிவான அறிக்கை அனுப்பியிருப்பதாகவும் அந்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் அஜித்குமார் கொல்லப்பட்ட நாளில் இருந்து தலைமறைவான நிகிதா கடந்த 5 நாட்களாக கல்லூரிக்கு வராததும் மதுரை திருமங்கலம் ஆலம்பட்டியில் உள்ள அவரது வீடு பூட்டியே கிடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.